வட்டியும் முதலமா நீ கொடுத்த பணத்தை திருப்பி உன் முகத்துல வீசுற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. என்ன பண்றது? என்ன பண்ணா இதெல்லாம் சரியாகும்? ஒரு மாப்பிள்ளையா என்ன பண்ணணுமோ அதை தான் இப்ப வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அவங்க வேதனையை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நான் ஒரு 2-3 இடத்துல அப்ளை பண்ணிருக்கேன். கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடைக்கும். இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? நான் போய் பாக்குறேன். ராஜி, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். உங்ககிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா ரோஷினி? உள்ள வா, பேசலாம். இந்த ராத்திரியில அவனுக்கு ரோஷினி கிட்ட பேச என்ன இருக்கு? தெரியல ரோஷினி. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நாளா என் மனசுல போட்டு பூட்டி வச்சிருந்தது. ஆனா எனக்கு சந்தர்ப்பம் தான் கிடைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜ், என்னாச்சு? நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ரோஷினி, சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் நல்லா தெரியும். ஒருத்தர் நண்பரா இருந்திருக்கும், சிறந்த நண்பர்களா இருந்திருக்கும். ஆனா இது வரைக்கும் நம்ம நல்ல நண்பர்களா தான் பழகிட்டு இருந்தோம். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனா கடந்த 6 மாசமா நான் அவன் கூட பழகின ஒவ்வொரு நாட்கள்லையும் என் மனசுல ஏதோ மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாத மாற்றங்கள். அதாவது என் மனசுல இருக்கிறதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ரோஷினி, இது உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், குழப்பமாவும் இருக்கலாம். ஆனா என் மனசுல உள்ள விஷயத்தை நான் இது வரைக்கும் இன்னும் சொல்லாம இருந்தேன்னா அது நடிக்கிறதுக்கு சமமா இருக்கும். இன்னும் நீ உன்னோட கடந்த காலத்துல இருந்து வெளில வரலங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அந்த கடந்த காலத்துல உனக்கு ஏற்பட்ட அத்தனை கஷ்டத்துல இருந்து நீ விடுபடுறதுக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடந்த காலத்தை எல்லாத்தையும் மறந்துடு. நிச்சயமா நம்ம 2 பேருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. ரோஷினி, உன்கிட்ட நான் என்னோட காதலை வெளிப்படுத்தி இருக்கலாம். அதுக்கான பதிலை நீ இப்பயே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஆசைப்படுறது எல்லாம் ஒண்ணுதான். நீ இதை நல்லா யோசிச்சு பாரு ரோஷினி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உன்னோட கைகளை பிடிச்சிட்டு உன்னோட நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ இந்த விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கிற வரைக்கும் இது நீ என்னோட ஒரு சின்ன பரிசா வச்சுக்கோ ரோஷினி. உன்னோட பதில் என்ன வேணா இருக்கட்டும் ரோஷினி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம நல்ல நண்பர்கள் தான், இன்னைக்கும் சரி என்னைக்குமே சரி. நான் உன்னை காதலிக்கிறேன் ரோஷினி. நான் உன்னை காதலிக்கிறேன் ரோஷினி. மிஸ்ஸஸ் குரானா, நீங்க என் மேல எவ்வளவு நாள் கோபமா இருக்கு. அதுக்காக நான் உங்க மேல இருக்கிற அன்பையும் பாசத்தையும் என்னைக்கும் குறைக்க மாட்டேன்.